ஹலோ, குட் ஈவினிங் சார். அண்ணா சொல்லுங்க ஜி, யாரு? நாங்கள் ஹார்ட்பீட்ல இருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சரிங்க சார், நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, எதுக்காக சாப்பிட்டீங்கன்ற வித்தியாசம் விளக்கம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். சரி சார். எனக்கு வந்து மாறு வலி இருந்துச்சு சார். மாறு வலி ரொம்பவும் வலி, தாங்க முடியாத அளவுக்கு மாறு வலி ஆயிடுச்சு. அதாவது ஒரு 2-3 வருஷமா கொஞ்சம் எறும்பு கடிக்கிற மாதிரி மாறு வலி இருந்தது. நான் அதுக்கெல்லாம் வந்து அதுக்காக போய் ஒன்று ஸ்டெப் எடுத்து போய் ஒன்று பண்ணதில்லை. எனக்கு வந்து பீடி சிகரெட்டு பழக்கம்லாம் இருந்துச்சு. நான் ஃபாரின் டீச்சர், நான் ஃபாரின்ல வேலை செஞ்சிருந்தேன். முதல்ல ஒரு அதாவது 90ல போனேன். நான் ஃபாரின்ல 90ல போயிட்டு அப்புறமேட்டு வந்து இங்க இருக்கும்போது தான் அது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னதான் எனக்கு தெரிஞ்சுது இது மாதிரி பீடி சிகரெட் எல்லாம் குடிக்கிறதுனால இது மாதிரி வயசாகிறதுனாலே இது மாதிரி ஆகுதுன்ட்டு வந்து வலிச்சுட்டே இருந்துட்டு அப்பதான் வந்து ரொம்பவே வந்து என்னால தாங்க முடியலன்றதுக்காக எனக்கு மெட்ராஸ் இட்டு போனாங்க எங்க வீட்டுல. மெட்ராஸ்ல போயிட்டு இந்த அண்ணாச்சால வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலா, அது வந்து நல்லா அதுக்குன்னு பாக்குறாங்க. அது நல்லா ஒரு டாக்டர் ஆட்டுக்காக அங்க போனோடனே அவர் சொன்ன எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணதுக்கு அந்த மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. நீ வந்து அடுத்த வாட்டி வாங்க, ஒன்று 5 நாள் சென்று வாங்க பார்க்கலான்ட்டு. அப்போ எங்களுக்கு ஒரு 10,000 15,000 ரூபாய் செலவாச்சு. எல்லாம் டெஸ்ட், எக்கோ எடு, அது எடு, இது எடு, நிறைய டெஸ்ட் தான். ஏதோ ரத்தம் எடு, அது எடு, நிறைய டெஸ்ட் தான். காலைல போனா தகவல் தான் வருது. அவர் மருந்தெல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் எனக்கு சுமாரா ஆச்சு. சுமாரா இருந்தது. திரும்பி வந்து ஒரு 5 நாள் சென்று திரும்பி போனோம் நாங்க மெட்ராஸுக்கு. மெட்ராஸ் போனால் அவங்களாம் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, எங்க உங்களுக்கு வந்து அடப்பு இருக்குதுங்க, அந்த அடப்பு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணா தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்ட்டு அவரு எழுதி கொடுத்தாரு. இப்போ என்ன வந்து நீங்க இன்னும் 5 நாள் கூட மருந்து சாப்பிட்டுனீங்க வாங்க, ஆனா கண்டிப்பா வந்து பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு வந்து ரொம்பவே சீரியஸா இருக்குது அடப்பு, இன்னொன்னு 2 சின்னதா 2 இருக்குதுங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டருங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் போனது நாங்க. அது மாதிரிலாம் ஆர்ஜன் டாக்டர் எல்லாம் போல ரிகார்ட்லாம் இருக்குது நம்ம கிட்ட தான். அது திரும்பி அவங்க சொன்னதுனால நம்ம கேர் பண்ணல. திரும்பி அதே போல மருந்து சாப்பிட்டுக்கின்னு பீடி சிகரெட்லாம் குடிப்போம். வழக்கம் போலதான் நம்ம போய்கின்னு வந்து அப்படிதான் இருந்தோம் நம்ம. அது வலியெல்லாம் இன்னும் சரியாகிற மாதிரி இல்லை. சரின்ட்டு அவங்க மாத்திரை கொடுத்தனால கொஞ்சம் ராட் ஆச்சு, கொஞ்சம் கம்மியாச்சு. அது மாதிரி இல்லை, அதுக்குன்னு அவங்க மாத்திரை கொடுத்தாங்க இல்லையா, இது சாப்பிடுங்க 3 வேளை, இது சாப்பிடுங்க 3 வேளை, அது 2 வேளை, இது வேண்டாம் மாத்திரையே 5-6 மாத்திரை போட வேண்டியதா அளவுக்கு தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட்பீட்ன்றது வந்துங்க, இந்த மருந்து வந்து எங்களுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய அபூர்வம். எங்க மச்சான் வந்து ரியாத்துல வேலை செய்யறாரு. ரியாத்துல வேலை செஞ்சதுனால அங்கேருந்து அவர் பெங்களூர்ல இருந்து புராடக்ஷன் பண்ணுது. அங்க போய் விற்கிறது. அது இதே மருந்து தான், இதே கம்பெனி தான். கம்பெனி வந்து பேரு இதுதான், இதே தான். அது அவரு அங்கிருந்த வர்ற ஆளுகிட்ட ஒரு பாட்டில் குத்தன் போறாரு. எங்க மச்சான் வந்து எங்க தங்கச்சி வீட்டுக்காரு ரியாத்துல இருக்கும்போது அவர் குத்தாரு, இது குடி சொல்லுங்க, எல்லாரும் கொஞ்சம் நல்லா அவர் கேள்விப்பட்டேன், நீ எல்லாம் ஆபரேஷன் பண்ண வேணா, இது குச்சி பார்க்க சொல்லுங்கன்னாரு. நான் அதை வாங்கி அவர் கொடுத்தனால குடிச்சேன். குடிச்சதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வலியெல்லாம் ஒரு பாட்டிலே வந்து வலியெல்லாம் கம்மியாச்சு. ஒரு 10 நாள்லயே எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ரொம்ப நான் சோர்வா அடைஞ்சிட்டு இருந்தேங்க. ரொம்ப அந்த மார்ல இருக்கிறதுனால கை கால்லாம் ஒரு வெள்ளத்து போயிடும், ஒரு வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, எதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வராது அளவுக்கு தான் நான் தள்ளப்பட்டு இருந்தேன். நான் எனக்கு வயசு வந்து இப்போ வந்து 55. வந்து 50 வயசுலயே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு பிஃபோர் தான் பேசுறது. இப்போ நான் வந்து 56, இப்போ 57 ஆகுது. இப்போ சொல்றேன் நான். அது வந்து அது ஆனதுனால அவர் கொடுத்ததுனால அப்புறமேட்டு வந்து அப்படியே தேடி கண்டுபிடிச்சுன்னா அப்புறம் விழுப்புரத்துல தான் பண்றாரு, அக்கீம் ஷாப் பண்றாருங்க அப்படின்ட்டு இவன் அதே மாதிரி தான் போட்டு அவர்கிட்ட போன் பண்ணி பேசி திரும்பி நான் அந்த விழுப்புரத்துல தான் போய் வாங்கி அவர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டேன். நான் வாங்கி அவர்கிட்ட சாப்பிட்டதுனால அதே மருந்து தான் இது மருந்து தான். அது ஃபாரின்ன்றதுனால வேற ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு தெரியாதனால அவர் அங்கேயிருந்து வாங்கி கொடுத்தாரு, வேற ஒண்ணும் இல்லை. இதுல வந்து நாம வந்து ஒரு பிசினஸ்க்காக நம்ம வந்து பேசுறதுக்காக இல்லப்பா. இது அல்லாஹ்வுத்தாலா நாடித்தான் சிஃபா பண்றதுக்கு, நல்லது ஆகணும்னு ஆகட்டும்னா அது யாரோ நாள் மூலியமா நடக்கலாம் இல்லையா. இப்ப நான் நினைச்சேன், நான் திண்டிவனத்துல இருக்கிறேன். நான் திண்டிவனத்துல எனக்கு விழுப்புரம் கிட்டன்ட்டு அவரு போன் போட்டு அவரு வீட்டாண்டே போயிட்டு இது மாதிரி ரிகார்ட்லாம் எடுத்து போயிட்டு அவர்லாம் காட்டி நல்லா சொன்னதுக்கு ஒன்றும் நீங்க சாப்பிடுங்க இதுன்னு அவர்கிட்ட இருந்து ஒரு 7 பாட்டில் நான் வாங்கி சாப்பிட்டேங்க. எனக்கு இந்த சாப்பிட்டதுனால எனக்கு வந்து
அந்த 1 ஆஞ்சியோகிராம் பண்றது இருந்தது இல்லையா, ம் அது அந்த பைப்பு சரியாயிடுச்சு. ம் எனக்கு இப்போ வலி இல்ல. ஆனா குட்டி குட்டியா 2-3 சொன்னாங்க அந்த டாக்டருங்க. ம் வந்துகிட்டு அதை ஒரு 6 மாசத்துல பண்ணலாம், 1 வருஷத்துல பண்ணலாம் அப்படி சொன்னாங்க பாருங்க. ம் அதெல்லாம் காணாமலே போயிடுச்சு. ம் பீடி சிகரெட் ஒரு 1.5 3வது பாட்டில்ல பீடி சிகரெட் ராத்திரி வச்சுட்டு தலைமாட்ட அந்த பீடி சிகரெட் வச்சுட்டு தூங்குனேன். காலையில ஏஞ்சி எனக்கு குடிக்கிறதுக்கு ஞாபகமே இல்லை. ம் அந்த அளவுக்கு காலில இருந்து முடி தலைமுடி வரைக்கும் அந்த நிக்கோட்டின்ன்றது அது இதுவே எல்லாத்தையும் காலியாக்கிடுச்சு. அது 3வது பாட்டிலே காலியாக்கிடுச்சு. இது வரைக்கும் நான் பீடி சிகரெட்டே குடிக்காது. டாக்டர் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. என் பொண்ணு ஒரு நாள் சொல்லுது, சின்ன பொண்ணு, அப்பா பீடி சிகரெட் எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துருமா, செத்துருவான்பா, நீ குடிக்காதப்பான்னு. அதெல்லாம் பேச்சு யார் கேட்கறது? என் பொண்டாட்டி பேச்சு கேட்கறதுல நான் உங்க பிள்ளைங்க பேச்சு கேட்பேன் நானு. இப்ப தன்னாலேயே நல்லா ஆயிடுச்சு. இப்ப வேற எவனா குடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு சார். இப்போ அந்த அளவுக்கு வந்து அதுவும் நல்லா ஆயிடுச்சு. உடம்புலாம் சோறு. அப்புறம் டாக்டர்கிட்ட திரும்ப டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா ஏதாவது? ஆமா, எங்க பொண்டாட்டி அந்த பாட்டில சிப்புத்தனமா எடுத்துன்னு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறா. எங்க வீட்டுக்காரர் இது சாப்பிடறாருங்க, நீங்க பாருங்க. நீங்க டாக்டர் சொன்னா இது வந்து நேச்சுரலுங்க, நீங்க சாப்பிடுங்க. இதுக்கு நான் ஒன்னும் ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்ல, நீங்க சாப்பிடுறதுன்னா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிடலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எங்க வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் இது வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு. நமக்கு இப்ப ஆஞ்சோ பண்ணாதே இப்போ நான் வந்து வேலை செய்யறேன், இவ்வளவு பேசுறேன், படிக்கட்டு ஏறுறேன், படிக்கட்டு போறேன், வேலை செய்யறேன். நான் வந்து வாட்டர் வாஷ் வச்சுக்கிறேன் திண்டிவனத்துல. காலைல 9 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வேலை தான். ஒரு பிரச்சனை இல்லை, நம்புதுல அல்லாவுடைய கிருபையால. டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்ககிட்டே போய் காட்டுறோம் நாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு நாங்க செக் பண்ணதுக்கு சொன்னா, ஏங்க நான் முதல்ல பீடி சிகரெட்டுக்கு நீங்க நிக்கோட்டின் இருக்குது, நீங்க இப்போ அதெல்லாம் இல்லைங்க, எங்க போச்சு ஏது போச்சு, எல்லாமே நல்லா இருக்குதுங்க, ஃபிட்டா இருக்குறீங்க, நீங்க ஆஞ்சோன் தேவையில்லைங்கன்னு அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. முதல்ல ஆஞ்சோன்னு சொன்னவன் ஆஞ்சோ எழுதி கொடுத்துட்டான் ரிக்கார்டு. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு உபகாரம். அவன சொன்னா 50-60 ரூபா செலவாகுங்க ஒரு ஆஞ்சோ பண்றதுக்குன்னா. சரிங்க, நான் காசெல்லாம் ரெடி பண்ணி வரேங்க, நாங்க அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி வரும்போது பண்ணலாங்க. ரொம்ப சீரியஸா அவங்களும் சொன்னா, சீரியஸா இருந்தா உடனே வந்துருங்க, நீங்க உடனே நீங்க அப்பாயின்மெண்ட் கூட போனோம்னா உடனே வாங்கன்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் வந்து இதுக்காகவே அது சாப்பிட்டேன். இப்ப போன மாசத்துல கூட நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சும்மா லைட் செக்அப் பண்ணேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க போயா சொல்லிட்டாங்க. ஒன்னும் இல்ல, 500 ரூபா தான் ஃபீஸ் வாங்கினாங்க. இந்த பாண்டிச்சேரியில வந்து அந்த ராஜீவ்காந்தி பெட்ரோ ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்திக்கு இல்ல, அது ஏற்றா போல வந்து அனிதா ராணின்னு ஒரு டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷல் ஒண்ணுதான், ஹார்ட்டுக்கு தான் பாக்குறாங்க அவங்க. அங்கதான் இப்ப கிட்டே இருக்கிறதுனால மெட்ராஸுக்கு போகாது, இங்கே நான் பாக்குறேன். அதெல்லாம் வந்து 1 மில்லிமீட்டர் கூட நீங்க இந்த ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வலி இல்ல எனக்கு. கேஸுக்காக எப்பனாச்சும் இந்த சைட்ல எப்பனா வலி வர மாதிரி கேஸ் அது கேஸ் மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன் நான். சரியா போச்சு, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். இது வந்து நான் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு வரம்னு தான் நினைப்பேன் தவிர, எனக்கு தெரியாத விஷயம் கிடைச்சது வரம்னு தான் நினைப்பேன் தவிர, அத வந்து நான் வந்து இல்ல. எத்தனையோ பேர் நானும் இங்க வந்து திண்டிவனத்துல ஒரு 2-3 பேருக்கு 2 பேருக்கு வாங்கி கொடுத்தேன் நான். இப்ப கூட ஒரு சோடா கம்பெனிக்கார ஃப்ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு தான். அவரும் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஆஞ்ச பண்ணிட்டு இருந்தாரு. அவரு திரும்ப வந்து அவரு பக்கத்து தெருவு தான், அவரு திண்டிவனத்துல தான் ஒரு ஆஞ்ச பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு ஆஞ்சக்கு வந்து இப்ப டேட் வாங்கிட்டு இருந்தாங்க. அவரு ஒரு 3-4-5 பாட்டு சாப்பிட்டாரு. இப்போ 2-3 கிரேட் தூக்குறாருங்க. அவரு நல்லா இருக்கிறாரு, மாஷா அல்லாஹ். நான் அவரை பார்த்துட்டு அவரு எனக்கு தண்ணி கிட்ட அடிக்கிறாரு. நான் என்ன டாக்டர் போனேன், என்னப்பா நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னேன். 2-3 பேர் கூட வாங்கியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடலாம், சைடு எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லை. இருக்கிற வியாதிகள்லாம் உங்களுக்கு கம்மியாயிடும். சுகர் கம்மியாயிடுது, பிபி கம்மியாயிடுது, ரத்தம் எல்லாம் கிளீனன்ஸ் ஆகுது பாய். ரத்தத்துல இருக்கிற நிக்கோட்டின் எவ்வளவு கிளீன் பண்ணுச்சு, அதே மாதிரி எல்லா ரத்தமும் கிளீன் ஆயிடுச்சுன்னா ஒரு புண்ணு கூட வர்றதில்ல, கண்ணும் நல்லா தெரியுதுங்க. இதுல வந்து பெருமைக்காக சொல்றது இல்லை பாய். இது வந்து பெருமைக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க நீங்க. எனக்கு நடந்ததை நான் சொன்னேன். எனக்கு என் உடம்புல இதான இருந்ததோ இதெல்லாம் நான் சொல்லி நல்லதாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய கிருபை. ஒண்ணுமே இல்லை, காலையில ஒரு வாட்டி 2 வாட்டி தான் சாப்பிட்டேன். காலையில ஒரு வாட்டி சுடுதண்ணில போட்டு 2 மூடி போட்டு குடி சொன்னாரு. அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது 2 மூடி போட்டு சாப்பிடுங்கன்னாரு. நான் அதே மாதிரி சாப்பிட்டு தான் வந்தேன். எங்க வீட்டை பார்த்தினா கூட நான் காலையில நமாஸுக்கு போற ஆளு. நான் காலையில சுடுதண்ணில போட்டு ஊற்றி குடிச்சிட்டு போறது. காஃபி மாதிரி இருக்கும், அருமையா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா. ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன ஃபோன் நம்பராங்க?